சட்டியை கவுத்துட்டாங்க. கண்ணும் தெரியாது எதுக்கு சட்டி இருக்குல்ல, சட்டி என்னங்க சட்டி? சட்டியை கவுத்துட்டாங்க. வடை சட்டியா? குழம்பு சட்டி, என்ன சட்டி வேணாலும் போட்டுக்கோங்க. ஓ சட்டி இருக்காங்கல்ல, சட்டி இருக்காவ சட்டியான்னு ஒரு எனக்கு ஒரே விட்டு எனக்கு ஒரு உண்மை சாமி. யாரு அதை அவுத்து விட்டது சாமி? அந்த அக்கா வந்து நியூஸ்காக அவங்களே வர்றாங்க. யாரு அவுத்து விட வேண்டாம். லாஸ்ட் டைமே நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் போயிருக்காங்க. தூய்மை பணியாளருக்குலாம் அவங்க ப்ரொடெஸ்ட் போய் நின்று அவங்களோட ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் சவுண்டே காணுமே. அது வந்து கெஸ்ட் ரோலுங்க, போராட்டத்துக்கு கெஸ்ட் ரோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு ஆதரவு அப்படி வந்துட்டு போயிருவாங்க. அப்படி இருந்தாங்க டிவிக்கல எல்லாம் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த அக்காவுக்கு உண்மையிலே உணர்வு இருக்கு. அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நீட் தேர்வு போராட்டம் நடக்கும் போது மாணவர்கள் கைது செய்யப்படும் போது அக்கா ஒரு சின்சியரான போராட்டத்துல இருந்தாங்க. என்ன போராட்டம்? என்ன போராட்டம் தெரியாத உங்களுக்கு? தெரியல. படமா? ஓகே. தளபதி கச்சேரி எவ்வளவு பெரிய போராட்டம் அது. எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டிய ஒரு தலைவி அவங்க. ஒரு வழியா பணத்தை அடக்கம் பண்ணியாச்சுப்பா. ஆமா, ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு டான்ஸ் ஆடுனாங்க. நான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா ஊத்தி மூடி சரியான ஆட்டம். உலகத்திலேயே FDFS ஷோ கேன்சல் பண்ண ஒரு ஆளு நமக்கு தான். அகில வேர்ல்ட்லயே 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோ, அதே மாதிரி ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குற நடிகனோட FDFS கேன்சல். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தெரியுமா? எங்க போறாலும் பேசுற. இது அறிவார்ந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தெரியுமா? எவ்வளவு? 78 கோடி. ஆமா, அது ரொம்ப இல்ல, அது இந்தியாவில விட கம்மி தானே. இது எவ்வளவு தெரியுமா? 148. அப்ப பாதியா. அப்ப என்னன்னா தலைவர் வந்து 10 வருஷம் பின்னாடி போயிட்டாப்ல. ஆமா அதானே? ஆமா. இதுதான் ரெக்கார்டு. இது தெரிஞ்சுக்கணும் மக்களே. நான் படம் பார்க்க போல, அதனால கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு போல. அதேதான். நான் போய் ஜோக்ஸ் ஆஃப் பார்ட். மேகதாது அணை விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்கிறார். போறாரா? அப்படி எவ்வளவு பெரிய ஒரு இது பத்தியா பெருந்தன்மை. கரெக்ட். இது வரைக்கும் நம்ம மீட்டிங் போறதா என்ன பண்ணுவோம்? இது பாருங்க, நீங்க உங்களுக்கு தகுந்தாப்புல விட சொல்லுங்க, நாங்க எங்களுக்கு தகுந்தாப்புல சொல்றோம். பொதுவா ஒரு இடத்துல மீட்டிங் போடுவோம். நாங்க உங்க வீட்டுக்கு வரதோ நீங்க எங்க வீட்டுக்கு வரதோ அவமானம். ஆமா, அது வந்து சுயமரியாதை இழுக்கு. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. பொதுவா ஒரு இடத்த சொல்லுங்க. 2த்துக்கும் பார்டர்ல ஒரு ஹோட்டல் இருந்தா கொஞ்சம் பண்ணிக்கலாம்னு. இப்ப தலைவரே அங்க போறாப்புல. அங்க எனக்கு என்னன்னா, முன்னாடியே கேட்டதுதான், ரொம்ப அங்காளி பங்காளி சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட்டே பேசாத இந்த பீஸ் ஒண்ணுமே தெரியாது. வேத்து ஊத்துக்காரன்ட்ட போய் என்ன பேச போறாப்புல அவரு? எம்ஜிஆரோட பாட்டு வந்து அது வந்து நல்ல ஒரு பட்டுக்கோட்டையா வரும். அது ஓகே. அந்த பாட்டை ஒரு ரொமான்டிக் சாங் நேத்து ராத்திரி அப்படிதாங்க இருக்கு. ஒத்துக்க மாட்டேங்க. காலை கிட்ட அதே மாட்டிக்கிட்ட பம்பாய் சுத்தி சுக்கா ரொட்டி விட்டா பாரு சவத்து கட்டி. என்ன அவர்தான் பாட்டு போடுவார், நம்ம பாட்டு பாட மாட்டோமா? இந்த செய்தி பாருங்க. அடுத்து கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் விசாரணை கைது அடித்து கொலை கொய்யா சக கைதி மீது வழக்கு போகுது. அது ஓகே. இப்ப தினகரன்ல இன்னைக்கு வாய்ப்பு இருந்தா தினகரனை பாருங்க. இந்த தம்பி வந்து டிசைன் பண்ண தம்பி வந்து விஜய் ஃபேன் நினைக்கிறேன். ஏஐ போட்டு கொலை பண்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருக்காப்புல. விஜய் மாதிரி இருக்கு கொலை பண்றது. இதுல அது ஏஐ அப்படிதானே இருக்கு. ப்ராம்ப்ட் விஜய்னு போட்டா கரெக்ட் அப்படிதான் இருக்கு. மாஸ்டர் போடுறது சீன்ஸ் போய் இருக்கு. நீ வேணா பாருப்பா. தெரியாதுங்க அவ்வளவு. என்ன பாரு. ஆமா லைட்டா அப்படிதான் இருக்கு. லைட்டா இல்ல எனக்கு இவன மாதிரியே இருக்குது. முடி முளைச்ச இவன மாதிரி தான் இருக்கும். இல்ல அது ஃப்ரெண்ட்ஸ் விஜய். அரவிந்தோ இல்ல அதாவது சாதா ஜெயில தான் அடிச்சு கொள்றாங்க, சாதா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அடிச்சு கொள்றாங்கன்னு பார்த்தா வைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல அடிச்சு கொள்றாங்களே. என்ன பண்றது? எங்கேயுமே போக முடியாது. சரி, இவங்க கிட்ட இந்த பைத்தியத்துல தப்பிச்சு நம்ம ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போய் சேஃபா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் அடிச்சு கொள்றாங்களே. எங்கதான் போறது? நம்ம வேற உள்ள விசில அடி விசிலடி விசில அடி விசில அடியில ஒண்ணு அடி பண்ண ஏதாவது பண்ணிருப்பாங்க. இல்ல ஒரு சக கைதி தான் அடிச்சிருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காவிரி நதிநீர் பங்கீட்டு குறித்து 3ஆம் தேதி ஆலோசனை. முதலமைச்சர் விஜய் பெங்களூர் பயணம்.
இல்ல வேற தெளிவா சொல்லு. படிச்சிட்டீங்களா? இப்பதானமா ஒரு ஆளை படிச்சிட்டீங்களா? படிச்சா சொன்னாரு. ஏமா 5 நிமிஷமா அதை பத்திலாம் பேசிட்டு இருக்கிறேன். இல்ல அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல அம்மா, இருக்கு. டிப்ரெஷன் அதனால உனக்கு மூளைக்கு கிளாஸ கவனிக்க மாட்டியே நீ. இனிமே எங்க வட சுத்திடுறிய? இல்லனா நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு மூளை சுறுசுறுப்பாகணும், உங்களுக்கு ஒரு வீரியம் வரணும் அது அப்படின்னா எந்திரிச்சு போகணும். நீங்க வந்து ஜிங்கா கோல்டு தின்னுங்கள். ஒண்ணு போதும் நின்னு பேசும். இல்ல ஜனநாயகன் படம் பாருங்க. இது ஜிங்கா கொள்ள என்ன? ஐயோ. மனிதனுக்கு சக்தி தூக்கக்கூடிய ஜிங்கா சீரியஸா தெரியாது. இது மாதிரி சொல்றாருல, ஜிங்கா கோல்டு அடிச்சு பாருங்க. ஒண்ணு போதும் நின்னு பேசும். எனக்கும் தெரியலங்க. அது இது மாதிரியா சத்தியமித்ரா குடிங்கோ தெம்பா இருக்கும் அந்த அதேதான். மாதிரியா? முருங்கை கதை. அமேசான் எல்லாம் விக்குது. தம்பி, ஓஹோ. என்னதுங்க இல்லப்பா, அவர் மூளைக்கு என்ன சுறுசுறுப்பு. யாருக்குமே தெரியல. நான் சொல்றது மொத்த உடம்புக்கு சுறுசுறுப்பு. கொய்யால ஏமா, ஒரு சபாநாயகர் லெவலுக்கு அவரு என்ன ஒரு கூகுள் சர்ச்ல மாத்திட்டீங்க. நான் என்ன சொன்னேன்னா, சபாநாயகர் சொல்லியிருக்காருங்க உங்களுக்கு மூளைக்கு சுறுசுறுப்பு வேணும் அப்படின்னாக்கா ஜனநாயகன் படத்தை பாருங்க. சரி, படம் நான் பார்த்தா என்ன இப்ப கேக்குறேன்? என்னைய வச்சு இந்த நான் கண்டென்ட் என்ன அப்படியே கேக்குறேன்? மூளை இருக்கிறவங்க ஏன் அந்த படத்துக்கு போவான்னு கேக்குறேன். அதனாலதான் அத்தனை பேர் மூளை போயிருக்காங்க. இருக்கிறவங்க எப்படி ஆனா அந்த நீங்க படத்துக்கு போகல. போவான்? நீங்க போக. நான் போகலமா, நான் போகல. நீ விஜய் ஃபேன் எனக்கு தெரியும். அப்ப இது படிச்சிட்டீங்களா? சரி படிக்காது. அதாவது முதல்வரும் மாணவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பேட்டி. நீட்டுக்கு எதிராக பேசும் முதல்வரும் இந்த போராட்டத்தில் கலந்திருக்க வேண்டும் அப்படின்னு பொது பேசுறாரு. செயலாளர் சொல்றாரா? ஏதோ ஒரு பொது கல்விக்கான மாநில மேடை பொதுச் செயலாளராம்பா. ஏதோ ஒரு அதான் பொது செயலாளர் நான் புசியானந்த் நினைச்சுக்கிட்டேன். புசியானந்த் பேசுவாரா? அதான் நானும் இவ்வளவு யோசிக்கிறேன். பஞ்சாயத்து நீர்வழித்துறை சம்பந்தமா போயிட்டு இருக்குது. மேட்டூர்ல தண்ணி திறக்கல அப்படின்னு நீர்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாப்புல. ஆமா. புசியானது தான் எங்க தலைவரை வாயே திறக்க மாட்டேங்கிறாப்புல. தலைவரை இட்டுன்னு போறதா எனக்கு தெரியும். தண்ணியை இட்டுன்னு போறதெல்லாம் எனக்கு தெரியாது. நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்தா. யாருமா? நீர்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் நினைச்சிருக்கேன். ஏன்னா கடல்ல நீர் இருக்குல்ல, அதனாலயாமா அப்படி இது 2 சொல்லலாமா? நாளைக்கு முன்னாடி போட்டாச்சு. சரி, யாரு நீர்வளத்துறை அமைச்சர்? யாரு தெரியாம இவ்வளவு அறியாம கேள்வி கேட்பேன் நீ. பொது செயலாளர் தான் புஷி ஆனந்த். ஏசி எட்டாவது பொது செயலாளர் துறைக்கு தான் ஒரு அமைச்சரா இருக்காரு. ஓகே, புரியுதுங்களா? அவர் நீர்வளத்துறைக்கு அமைச்சர் இல்ல. அதேதான்மா, சூப்பர்மா. இதமா, அதாவது குற்றால தோழியுடன் சேர்ந்து தாவேக்க பிரமுறை சிக்க வைத்த நண்பர் பரபரப்புக்கு தகவல். ஆபாச வீடியோ எடுத்து பெண்களை மிரட்டி விவகாரம். என்ன நினைக்கிறேன்? உங்களுக்கு தகவல் வந்துச்சா? வீடியோ வந்துச்சா? ஐயோ. ஆபாச வீடியோ எடுத்து பெண்களை மிரட்டிய விவகாரம் சேலம் கொண்டாலப்பட்டியில் நடந்து என்ன அந்த ப்ராம்ப்ட்லயும் விஜய் தானே தெரியுறாரு எனக்கு. உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை நீ இருக்குது? வந்து உனக்கு எந்த பக்கம் பார்த்தா தினகரன் பாருங்க, அதுல போட்டிருக்க கார்ட்டூன் எல்லாமே ப்ராம்ப்ட் என்ன போட்டிருக்காங்க நீங்களே பாருங்க. தம்பி, டெல்லியில் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம். தமிழ்நாடு புதுச்சேரியில் அமித்ஷாவின் 2 நாள் பயணம் திடீர் ரத்து. பயந்துட்டாப்ல. வழிய மறைச்சு போராட்டம்னா எந்த வழியா போறது? கால் உட்கார்ந்து இருப்பீங்க, கால் ஃளைட்ல வேணா வந்து மாறப்பானா? ஃளைட் ஏறதுக்கு போகணும்ல. இது உங்களுக்கு இது சொல்லுங்க. இல்ல, நான் அது வந்து நான் ஒரு காமெடி போட்டாலும் அதுல ஹியூமர் ஹெவியா இருக்கும், அதனால நான் அதை போடாம அப்படி ஒண்ணு இல்லையே. இத தாண்டா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு அந்த இருக்கான். காமெடி அந்த ஒரு காமெடி என்ன காமெடி தெரியல. இதுக்கே அங்க ஸ்மைலிங் வரும், ஸ்மைல் டோன். அதான் இப்ப வந்து பயப்படுறாப்புல. அமித்ஷா வந்து வெளியில இப்போ மோடி கூட வந்து பேசிட்டாப்புல. அமித்ஷாவை ஆளே காணும், எதுவுமே பேச மாட்டேங்கிறாப்புல. மோடி என்ன பேசி 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்களாம். யாருக்கு? மோடிக்கு தான். சொல்லுங்க, என்னது ஒரு நல்லதுலயும் நல்லதுலயும் கெட்டதுலயும் ஒரு நல்லதுமாங்களா? இது வந்து கெட்டதுலயும் ஒரு கேடு கெட்டது. அதாவது 323 இது வியூஸ் அப்படின்னா 32 கோடி பேர் அதை பார்த்திருக்காங்க. மனசாட்சியில இந்த பிள்ளைல தினமும் ரீல்ஸ் போடுது. அதாவது ஃபாலோவர்ஸ் ஒரு பையன் சீண்ட மாட்டான். ஃபாலோவர்ஸ் 3 பேர் பார்த்திருக்கிறவங்க 32 கோடி பேர். பாத்தியா? என்ன இதுக்காகவே பார்த்திருக்காங்க. நம்ம காசுடா டேய். இந்த மாசம் நல்ல அமௌண்ட் உண்டு அவருக்கு. இன்ஸ்டாக்கு எவன் காசு தரா? பூமர் கிடையாதா? தர மாட்டாங்க. நீ Facebook ல வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு இருக்கு, அத வச்சு வேற யூடியூப் சேனல்ல மறுபடியும் போட்டு 8 நிமிஷம் போட்டா அதுதான் சொல்றேன் நானு. ஆனா அவரு வராது. பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டாப்ல. அவரே இன்ஃப்ளூயன்சர் அவரு. அவர்ட்ட Dress வாங்கவே காசு இல்ல. ஒரு சட்டையே 10 லட்சம் ரூபாய்க்கு தான் போறாரு. சொந்தமாவே ஃளைட் ஆமா, ஒரு வருஷத்துக்கு 750 கோடியா செலவு பண்றாப்ல ஃபாரின் போயிட்டு வரதுக்கு. ஆமா, அவர்ட்டே காசு கிடையாது. அவர் பாவம் ஏழை தாயின் எளிய மகன். ஆமா. அடுத்து வந்தே மாதரத்தை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. உனக்குதான் தம்பி, உனக்குதான். காயத்துக்கு அவமதிச்சா? அதாவது வந்தே மாதத்தை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பாடுவேன். எப்படி தெரியுமா? வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து. இதான் ஆர்டர். முன்னாடி எப்படி தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில தேசிய கீதம் முடிஞ்சு போச்சு. வந்தே மாதரம் மாற்றம் ராஜா. இன்னும் பேச மாட்டேங்குது. இது பேசுனா
பேசுன தண்டனை கிடையாது, பயப்படாது. எங்க அண்ணன் புதுசா பாட்டை கொண்டு வந்து முன்னாடி சொல்லுவாரு. என்னத்த? அது இது போடுங்க. ரத்தத்தின் ரத்தமே இது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை விரட்டு அந்த பாட்டு பாடலாம். அதெல்லாம் வேணாம். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை விரட்டு இந்தியா முழுவதும் கனெக்ட் பண்றது ஓட்டுநர்கள், இந்தியா முழுவதும். நேரத்துக்கு தான் தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா. எந்த பாட்டு? அந்த டோன் அது. என்ன பாட்டு இது? ரொட்டு மேல முட்டை போறட்டா. அப்படி இல்லன்னா இப்ப வந்து முட்டை விலை தான் ஏறிடுச்சு, சிக்கன் விலை ஏறிடுச்சு. என்ன பார்த்தானே வேற எங்க வரான் தம்பி? அதே பாட்டுல வராது. ஆமா ஆமா, லாரி வந்து தமிழ் இந்தியா முழுக்க ஓடு, நேஷனல் பெர்மிட்டுங்கறான். அதுதாங்க கோழி வச்சு போடலாம். ஒயிட் லக்கான் கோழி ஒண்ணு கூவுது. இதெல்லாம் எந்த படத்துல வருது? கதைய பார்த்து இத மாத்தி மாத்தி பாடிட்டு இருப்பா. இல்ல அதாவது அவர் உற்பத்தி தேவையை பத்தி அப்பயே பேசியிருக்காரு. கார்ல் மார்க்ஸ் பேசின உற்பத்தி தேவையை இவர் பேசியிருக்காரு. விஜயன் சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி கடைகோடி மக்களுக்கு வந்து வறுத்த கோழி முட்டை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரே வாலிபரை திருமணம் செய்த 3 இளம் பெண்கள் சிறு வயதிலிருந்து சேர்ந்து வாழ்வதால் பிரிய மனம் இல்லை என்கிறார்கள். இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். இது சரியா நல்லதா, சரியா கெட்டதா, நல்லதா கெட்டதா, இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். என்ன பிரச்சனைனா, அந்த பையன் தான் அந்த 3 பேர் ரீல்ஸ் கேர்ள்ஸ். அவங்க அப்படியா? ஃபேமஸான இன்ஸ்டா ஃபேமஸ். இந்த நியூஸ்ல எப்படி தெரியுது உங்களுக்கு? ரீல்ஸ் அப்ப இது இந்த நியூஸ் மட்டும் தெரியுது. இந்த ஃபீமேல் சோக்கு கேஸ் எல்லாம் மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது? அதுதான் தெரியல. இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் காட்டுங்க, நான் செக் பண்ணனும். இல்ல 3 பேரும் வந்து ரீல்ஸ்ல ஃபேமஸ். அந்த ரீல்ஸோட கேமராமேன் தான் இந்த பையன். அப்படியா? அதனால கூட அந்த கூட இருந்தவங்க, அதாவது கூடயே இருந்துட்டு தான் 3 பேருக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். என்ன ஏடுறா அப்படின்னு வளைச்சு எடுத்து மொத்தமா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு எக்ஸாம்பிள் பேசிருக்காங்க. தசரதன் செய்யாத நாங்க செஞ்சு விட்டோம், தசரதனுக்கு 60,000 முண்டாட்டி, நாங்க 3 பேர் தானே அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளே அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. பாருங்க, கேமராமேனுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. சனாதனம் எங்க இருக்கு? விடுங்க, தமிழ்நாட்டுல 2 புண்டாட்டி இருக்கும்போது 1 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்களா, ஒரு பெரிய விஷயமா? தமிழ்நாட்டுல 2 முண்டாட்டி யாருக்கு இருக்குது? நான் சும்மா சொல்றேன், நிறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க ஒரு விஷயமாக்கி பண்றீங்க. கேள்வித்தாள் கசிந்த விவகாரம், தேசிய தேர்வு முகமையில் 47 அதிகாரிகள் டிஸ்மிஸ். இப்ப வினித் ஜோஷ்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஆட்டை பலி கொடுக்குறதுன்னு பேரு. அதாவது இவங்க மேல ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டோம்னா அதிகாரியை பலி கொடுத்துருவாங்க. இப்ப இந்த இதுல இந்த என்னது நில பழனி கோயில் அதுலயுமே என்னன்னா அதிகாரியை பிடிங்கிறாங்க. அடுத்தது இதுலயும் பாத்தீங்கன்னா 47 டிஸ்மிஸ். டிஸ்மிஸ் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? வேலையை விட்டு தூக்கி ஒரு அதிகாரி, இப்போ ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை வேலையை விட்டு தூக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து பல ப்ரொசீஜர் இருக்குது, அவனுக்கு தெரியும். அவ்வளோ போராட்டம் பண்ணணும். 47 பேரை எவனுமே கேட்காம, இது எந்த அரசு அதிகாரி சங்கமும் ஒன்றும் கேட்கல, யாருமே ஒன்று. 47 பேர் தம்பி, எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். எந்த கேள்வி இல்லாமல் தூக்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு போராட்டம் ஒண்ணுப்பா. ஆமா, 41 பேருக்கே பண்ணாதவங்க 47 பேர் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. இல்ல அது மட்டும் இல்லாம இந்த வினித் ஜோஷன் ஒருத்தர் இருக்கிறாருல, இவருக்கு 5 செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த வந்து ஐ மீன் 5 துறையை இவர் ஒருத்தரை கவனிக்கிறாரு. அப்ப 5 சேலரியா? ஆமா, இருக்கலாம், தெரியல, இருக்கலாம். ஏன்னா ஒரு செக்ரட்டரி, ஒரு ஐஏஎஸ்க்கு வந்து 2 செக்ரட்டரி தான் கொடுக்க முடியுங்கிறாங்க. பாஸ் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. இவருக்கு 5 கொடுத்துருக்காங்க. 5 செக்ரட்டரி. ஒரு 3 வேலை பாக்குறேன். நீங்க என்ன வேலை பாக்குற? சாப்பிடுறது, உனக்கு ஒரு சம்பளம் தூங்குறதே பெருசு. என்ன வேலை? 10 மணிக்கு வேலைக்கு வருவது, 10 மணிக்கு வாமான்னா சேர்ந்த ஒரு வாரம் இல்ல, நான் 10 மணிக்கு ஷார்ப்பா வந்துடுறேன். அந்த ஒரு வாரம் கழிச்சு 10:15, 10:30, இன்று 10:30. இன்னைக்குதான் 10:20க்கு வந்தேன். மித்தபடி எல்லாமே ஒரு நாள் என்ன விட சீக்கிரமா வந்துட்டாங்க. 1/2 மணி நேரம், போன் பேச ஒரு 1/2 மணி நேரம், வாங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், சாப்பிட ஒரு 1/2 மணி நேரம். திட்டுறதுனா மட்டும் இவ்வளவு எனர்ஜி அதான் எனக்கு தெரியல. இல்ல அவனெல்லாம் மூடி வச்சிட்டு திட்டுறியடா. இல்ல 3 வேளை பாக்குறாங்களா? இல்ல 3 வேளையும் சோறு திங்கிறது சொல்லுதானுமா? அதுதான் வேலை. சோஷியல் மீடியா வீடியோ பேசி தொழிலாளர் உங்க தொழில் சண்டையெல்லாம் வெளில போடுங்க. எங்க சொல்லிட்டீங்கன்னா என்னமா 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம். ஆனா நான் 7 மணி நேரம் தான் வேலையை வாங்குறேன் தெரியுமா? சரி.